எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டபுள் சின் கூறிய ஒர்க் அவுட்ஸ் ஃபேஸ் யோகா ஒர்க் அவுட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டபுள் சின் எதனால வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டபுள் சின் வர்றதுக்கு மெயின் ரீசன் நம்ம ஃபோன் பார்க்கறது தான். இப்படியே பார்ப்போம். ஸோ அதனால நமக்கு டபுள் சின் வரும். இன்னொன்று படுக்கக்கூடிய மெத்தட். தலையணை வந்து 2 3 வச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அப்படி படுக்கும்போது டபுள் சின் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைல்னால தான் நமக்கு வந்து இந்த டபுள் சின் அப்படிங்கிறதே ஏற்படுது. சும்மா உட்காரும்போது, சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்குனாலும் இந்த டபுள் சின் அப்படிங்கிறது ஏற்படும். சும்மா அப்படியே வந்து சவத்தோரமா சாஞ்சு இப்படியே வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அதனால டபுள் சின் வரும். நெறைய சாப்பிடுறதுனால இந்த இடத்துல டபுள் சின் ஏற்படும். நெறைய உப்பு எடுக்கிறதுனாலயும் டபுள் சின் ஏற்படும். இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் ஒர்க் அவுட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஒர்க் அவுட். ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு மெடிடேட்டிவ் போஸ்டரை சூஸ் பண்ணி உட்கார்ந்துக்கலாம். ஹர்த பத்மாசனம், சுகாசனம், வஜ்ராசனம். ஸ்பைன் மெயினா ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த போஸ்டர்லாம் சூஸ் பண்ணி உட்கார்ந்துக்கிறோம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் டபுள் சின் வந்து ஷார்ப் பண்ணக்கூடிய அந்த ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா, நாக்க வெளியே தள்ளணும், கண்ணை முடிக்கணும். நாக்க வெளியே தள்ளிட்டு கண்ணை நல்லா ஓபன் பண்ணணும். உள்ள வைக்கும் போது கண்களை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகே, ஸ்டார்ட். இப்படி ஒரு 20 டைம்ஸ் அந்த அந்த சின் ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த ஏரியால நம்ம அவேர்னஸை கொண்டு வந்து பண்ணணும். ஓகே, ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். கண்களை மூடி ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணிக்கலாம். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே. இப்போ அடுத்ததா நம்ம கோபம் வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன குழந்தையில பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயே நம்ம இப்படி பண்ணிப்போம். ஸோ அது மாதிரி இப்போ பண்ண போறோம். இதனால இந்த இடம் வந்து ஷார்ப் ஆகும். 2 பக்கத்துக்கு சேர்த்து ஒரு கவுண்ட். இப்படி 20 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட். ரிலாக்ஸ். மெதுவா மூச்சு எடுத்து வெளிவிடலாம். மறுபடியும் மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ஓகே. அடுத்ததா வவல் சவுண்ட். உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ்ல வவல் சவுண்ட் இருக்கு இல்லையா? ஏ இ ஐ ஓ யூ. அதை சொன்னாலே நமக்கு அந்த டபுள் சின் ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகும். ஓகே, அதை நம்ம வாயை திறந்து சொல்லலாம் ஒரு 5 கவுண்ட்ஸ். அதுக்கு அடுத்து 15 கவுண்ட்ஸ்க்கு வந்து அதாவது சவுண்ட் இல்லாம ஏஇஐஓயு சொல்றது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்ல சவுண்டோட சொல்லணும். ஏ இ ஐ ஓ யூ. 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 ஓகே, இப்ப சத்தம் இல்லாம சொல்லலாம்.
லாஸ்ட் 5 டைம்ஸ் சத்தமா சொல்லலாம். ஏ இ ஐ ஓ யூ, 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 ஏ இ ஐ ஓ யூ. ரிலாக்ஸ். கண்ணை மூடி. Relax. Breathe in and breathe out. மறுபடியும் ஸ்லோ இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன பண்றோம் அப்படின்னா, சின் வந்து இந்த பக்கம் போயிட்டு வர்ற மாதிரி. ரிலாக்ஸ். இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். அடுத்ததா 5th ஆக்ஷன் என்னன்னா, இப்போ மேல சீலிங்க பார்த்துட்டு ஓ இ சொல்ல போறோம். இதுல இந்த இடம் வந்து ஸ்ட்ரெச் ஆகும், ரிங்கிள்ஸ் வராது, சாகிங் வராது. ஓகேவா? இந்த இடம் வந்து ஷார்ப் ஆகும். டபுள் சின்னா இருந்தது, இந்த இடம் வந்து ஷார்ப் ஆயிடும். ஸோ ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது 1 நாள் 2 நாள்ல எல்லாம் டக்குன்னு ஆயிடாது. ஸோ ஒரு இந்த 5 ஆக்ஷன்ஸும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் வந்து ஷார்ப்பா அந்த தின்னா வந்துடும். ஓகே, இப்போ மேல சீலிங்க பார்த்துக்கிட்டே ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ ஓ இ. நேரா வந்து ரிலாக்ஸ். கண்களை மூடி மெதுவா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். மறுபடியும் டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். இதுவே வந்து சவுண்ட் இல்லாம சொல்லணும். ஓ ஈய வந்து சவுண்ட் இல்லாம சொல்லணும். ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ். இதுவே இன்னொரு மெத்தட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சஸ் ஏற்படுற மாதிரி ஓஇ சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா, கிஸ் கொடுக்கலாம். ஸ்கை கிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முத்தம் கொடுக்கறது. முத்தம் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா ஓஇ வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த இடம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அந்த ஸ்கை கிஸ் கொடுக்கும்போது அது சத்தம் இல்லாம கொடுக்கணும். இதுலயே வேற மெத்தட் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம். டங்க வந்து தொட்டுட்டு கீழே இறக்குறது, வாயை மூடி அதுவே பண்றது. இந்த மெத்தடும் ஸ்கை கிஸ் கொடுக்குற மாதிரி தான். ஸோ இந்த 5 ஆக்ஷன்ஸும் நீங்க வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் வந்து நிறைய டெக்னிக் பார்த்தோம். அந்த மேல தூக்கி பண்றதுலயே ஒரு 5 டெக்னிக்ஸ் பார்த்தோம்.
ஸோ இந்த 5 ஆக்ஷன்ஸும் ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது இந்த டபுள் சின் ஏற்படாது. ஃபேஸ் யோகாக்குன்னு ஒரு நாளைக்கு நம்ம 10 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஆக்ஸிஜன் கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஃபேஸ் க்ளோயிங் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கும். ஃபேஸ்க்கு கிடைச்ச மாத்திரத்துல மனசுக்கு ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். எப்போ வந்து நம்ம சோல் வரைக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்குறோமோ அப்போ வந்து ஃபேஸ்க்கு ஒரு பொலிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம அகம் வந்து இப்போதைக்கு அந்த அளவுக்கு வந்து ஹாப்பியாலாம் இல்லை. அப்ப சோல் வரைக்கும் நம்ம ஹாப்பியை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து ஆனந்தத்துக்குள்ள போயிடும். அந்த ஆனந்தம் கிடைக்க 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 அது ஸ்டோர் ஆகி ஃபேஸ்க்கு க்ளோயிங் அப்படிங்கிறது ரெகுலரா கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் பார்த்தோம்னா காலையில ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் இந்த ஃபேஸ் யோகாக்காக வேண்டி. குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் புல்லிங் பண்ணிட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பல் தேய்ச்சிட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடோ இல்ல ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸோ நம்ம எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நமக்கு ஹோல் பாடிக்குமே எனர்ஜி கெயின் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெர்பல் ட்ரிங்க் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆலோவேரா ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஆலோவேரா ஜூஸ் ஹெர்பல் வைஸா பார்த்தோம்னா ஆலோவேரா எல்லா நோய்க்கும் நல்லது. தைராய்டுக்கு சரி, இன்னும் சொல்ல போனா மொத்தமே நம்ம உடம்புல நோய் கிரியேட் ஆகுறதுன்னு பார்த்தோம்னா 4448 வகையான நோய்கள் மட்டும்தான் கிரியேட் ஆகுது. ஓகேவா? அந்த இதுக்கு தான் நம்ம வந்து டாக்டர் கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெடிசின் எதுன்னு கேட்டா இந்த ஆலோவேரா ஜூஸ் தான். ஆலோவேரா ஜூஸா என்னால அடிச்சு குடிக்க முடியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுல இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த அந்த ஜெல்லை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த தோல் இருக்கு இல்லையா அதை நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அதுவே நல்ல க்ளோயிங் கொடுக்கும். அதுவே நல்ல ஆக்சிஜனை கொடுக்கும், பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு ஹெர்பல்லையே அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அது சித்தர்கள் வந்து நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அந்த இது ஜெல் இருக்கு இல்லையா? சப்போஸ் அல்சர் ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜெல்லை எடுத்து ஒரு 4 பீஸ் போதும். அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எதுல டிப் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னா, அல்சருக்கு நம்ம திரிகடுகுன்னு சொல்லுவோம். சுக்கு, மிளகு, திப்பிலி 3 சேர்ந்தது தான் திரிகடுகு. அந்த திரிகடுகு பொடி வந்து நமக்கு ஆ இந்த மருந்து கடைகள்ல, அதாவது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். அந்த பொடி வாங்கி வச்சுட்டு, சும்மா 2 பிஞ்ச் இந்த ஜெல்ல 2 பிஞ்ச் டூ 3 பிஞ்ச் வரைக்கும் நம்ம காரம் வந்து சேர்த்துட்டு, சாப்பிட்டு வந்து பாருங்க. அல்சர் குணமாயிடும். தைராய்டு கண்ட்ரோல் ஆகும். ஸோ எல்லா விதமான நோய்களையும் வரவிடாம தடுக்கும். காய்ச்சல் கூட வரவிடாம தடுக்கும். ஒரு கோல்டு கூட வராது. கேன்சர் பேஷண்ட்டுக்கு கூட அவ்ளோ உகுந்தது. ஏன் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு கூட இது வந்து உகுந்ததுன்னு சொல்லலாம். எய்ட்ஸ் நோயை கூட குணப்படுத்தக்கூடியது இந்த ஹெர்பல். அந்த ஆலோவேரா, அந்த கற்றாழைன்னு சொல்லுவோம் இல்லையா? கற்றாழையிலேயே 2 நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோற்று கற்றாழை இருக்கு, செங்கற்றாழைன்னு இருக்கு. சோற்று கற்றாழை ரொம்ப வாட்டி கழுவணும். 8 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டு எந்த கத்தாழை கிடைச்சாலும் சரி 8 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுல இத டிப் பண்ணி சாப்பிடலாம். இன்னொன்னு வந்து ஜூஸா குடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஆலோவேரால ஆ நம்ம மிளகு கொஞ்சம் சேர்த்துட்டு, நீங்க மோர் ஊத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்ல பனக்கற்கண்டு சேர்த்து நீங்க அடிச்சு குடிக்கலாம். காலையில சம்மர் காலத்துல இதெல்லாம் ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது, கர்ப்பப்பையில வரக்கூடிய அந்த கட்டிகள சரிப்படுத்தும். ஃபைப்ராய்டு கட்டியா இருக்கட்டும், பிசிஓடியா இருக்கட்டும், பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு உகுந்த ஒரு சூப்பர்பான ட்ரிங்க் எதுன்னு கேட்டா, இந்த ஆலோவேரா ட்ரிங்க் தான். இத ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது, நமக்கு எல்லா நோய்களும் குணமாகும். ஃபேஸ்க்கு அவ்ளோ பொலிவு குடுக்கும். குறிப்பா அந்த ஃபேஸ் வந்து அழகுபடணும் அப்படின்னா, இந்த ஆலோவேரா ஜூஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரெகுலரா எப்பப்பலாம் கிடைக்குதோ, டெய்லி கிடைச்சதுனாலும் பரவால்ல. ஒரு கிளாஸ், ஒரு செம்பு அளவு காலையில கூட குடிச்சிட்டு வரலாம். இல்லையா மிளகு, சீரக பொடிய சேர்த்து லைட்டா உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் இந்து உப்பு சேர்த்து குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பா அந்த முகப்பொலிவு அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 4448 வகையான நோய்களும் குணமாகும். ஓகே. அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பை ஃபார் ஆல்.